ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ரைஸ் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சாதம் சேர்த்துக்கலாம். வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதி அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கையால் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதோ சேர்த்துருக்கேன். இது கையால் எடுத்து போட முடியலன்னா கத்தி யூஸ் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததோ திருப்பி போட்டு செவக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் செவந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ரைஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.